ஹாய் வியூவர்ஸ், ஹாய் சப்ஸ்கிரைபர். இன்னைக்கு எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு பருப்பு குழம்பு செய்ய போகிறோம். சாம்பார்னு கூட சொல்லலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெண்டைக்காய் பொரியல், அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ், அப்புறம் சாப்பாடு. பருப்பு வேக வைக்கிறதுக்காக தண்ணி சூடாகிட்டுருக்கு. பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம். ஏன்னா பாசிப்பருப்பில் கொஞ்சம் வளவளப்பு இருக்கும், அது போகிறதுக்காக. தண்ணி நல்லா கொதிக்குது. அதுக்கு இந்தாண்ட கடாய் வச்சு வெண்டைக்காய்க்கு தாளிப்பு போட்டுக்கலாம். பருப்பு பொங்கி வருது. அந்த நுரையை வடிச்சிட்டு வேறு தண்ணி போட்டு கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, ஒரு தக்காளி, அவ்வளோதான். அந்த தண்ணியை கீழே ஊற்றி வச்சு ஆவிக்கு மேலே தண்ணி ஊற்றி வச்சுருக்கு. இந்தாண்ட பொரியலுக்கு வெள்ளை பூண்டு, கருவேப்பிலை, பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிருக்கு. கடுகு, பெருஞ்சீரகம். கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நல்லாயிருக்கும். உப்பு, கொஞ்சம் தேங்காய் சீவல். வெண்டைக்காயோடு இந்த மாதிரி கலந்து சாப்பிடும்போது அந்த வளவளப்புக்கு நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. அது ஒரு பீஸ் உழுவுன்னு பார்த்தா அது தனியாக கரண்டி போட்டு தெரியுது. நல்ல பருப்பு வெந்துருச்சு. கடைஞ்சி தண்ணி அதுலேயே ஊற்றிட்டு காய் போட்டு வேக வைக்கிறேன். இந்தாண்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி, சீரகம், மிளகு, வரமிளகா, ஒரு கருவேப்பிலை போட்டு அரைச்சாச்சு. புளித்தண்ணி, காய் வந்துருச்சு, புளித்தண்ணி ஊற்றியாச்சு. லைட்டாக உப்பு, கொதிச்சிருச்சு. அதனால் அந்த அரைச்ச மசாலா அதிலே போட்டு கலந்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் இட்லிக்கு, தோசைக்கு, பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும். தனித்தனியாக சாம்பார் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் வெங்காயம், மிளகா எல்லாம் போட்டு தாளித்து அதில் கொஞ்சம் லைட்டாக சாம்பார் பொடி போட்டு தாளித்து பருப்பில் ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இது எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும். சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பொங்கலுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரே வேலையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள்.